இந்த ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுக்குறப்ப நம்மளுக்கு எதுக்குங்க வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வரப்போகுது. நீங்களே பாருங்கள், நம்ம போட்டிருக்க தையல் எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் நான் ஒன்றா வந்து உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நம்ம போட்டிருக்க தையலை பூரா பாருங்கள். அளவு ப்ளவுஸில் வந்து தையல் எங்கனெங்கன்னு இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்ச ப்ளவுஸ்லையும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறப்ப எந்த வித கம்ப்ளைண்ட்டும் நம்மளுக்கு வராதுங்க. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு அந்த சைடும் பாருங்கள் தையல் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா தையலையுமே வந்து உங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கேன். எந்த தையலுமே வந்து லைட்டாக கூட தள்ளி போகவே இல்லை. நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக அதே மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. ஊக்குப்பட்டி சைடும் பாருங்கள், அந்த ஹை பட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நான் அளவு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கேன். துளி அளவு கூட நம்மளுக்கு அந்த தையல் கூட மாறவே இல்லை. முன்கழுத்து பாருங்கள், அதுவுமே வந்து நம்மளுக்கு அந்த தையல் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து அந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பின் கழுத்து மட்டும் லைட்டாக மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அது ஒன்று தான் வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து மாற்றம் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து எதுவுமே வந்து இந்த ப்ளவுஸில் நம்ம எந்த ஆல்ட்ரும் பண்ணலை. அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருந்துச்சோ அதவே தான் நம்ம கரெக்டாக வந்து தைச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து இதே மாதிரி தைச்சி கொடுக்குறப்ப உங்களுக்கு நீங்கள் புதுசாகவே நீங்கள் தையல் பழகுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி அதை கரெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்களும் ஈஸியாக வந்து தைச்சி பழகிடலாம். இந்த ப்ளவுஸில் அது மட்டும் சிறப்பு இல்லைங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பிசுறே இல்லாமல் வந்து நம்ம தைச்சிருக்கோம். நம்மள்ட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லை, நம்ம வந்து எப்படி வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பிசுறாக வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணி தைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் தைக்கணும், பிசுறு இல்லாமல் அதே மாதிரி ஃபினிஷிங்காகவும் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே நான் வந்து இந்த ஃபுல் வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஈஸியாக வந்து தைச்சி பழகிக்கோங்க.